தமிழ் சினிமாவுல சில ஜோடிகள நட்சத்திர ஜோடிகள்னு சொல்லுவாங்க. சூர்யா, ஜோதிகா, தல அஜித், ஷாலினி, விஜய், சங்கீதா இவங்க எல்லாரையுமே நட்சத்திர ஜோடின்னு சொல்லுவாங்க. இதுல சூர்யா, ஜோதிகா 2 பேருமே நடிகர், நடிகைகளா வந்து சினிமாக்குள்ள வந்து இருந்தவங்க. அதே மாரி தான் அஜித், ஷாலினி இவங்க 2 பேரும் நடிகர், நடிகைகளா வந்து இருந்து சினிமாவுல வந்து நடிச்சு, அதுக்கப்புறம் காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டவங்க. ஆனா, இங்க விஜயினுடைய விவகாரத்துல வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இது விஜய் மட்டும் தான் வந்து நடிகர். விஜயினுடைய மனைவி சங்கீதா ஒரு நடிகை வந்து கிடையாது. அவங்க ஒரு பெரிய தொழிலதிபருடைய பொண்ணு. இலங்கை வாழ் தமிழர். ஆனா லண்டன்ல செட்டில்டு. அவங்க அப்பா பேர் வந்து சொர்ணலிங்கம். அவங்களுக்கு பெரிய பிசினஸ் வந்து இருக்கு. இன்னைக்கு சங்கீதாவினுடைய தனிப்பட்ட சொத்து மதிப்பும் வந்து எடுத்துக்கிட்டா மட்டும் ஒரு 400 கோடி ரூவா இருக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம். அவங்க வெல் செட்டில்டு குடும்பமே வந்து பார்த்தோன்னா, பக்கா பேக்ரவுண்ட் இருக்கக்கூடிய வந்து குடும்பங்க. விஜயினுடைய பூவே உனக்காக படம் பார்த்துட்டு, விஜய் மேல லவ் ஆகி, அதாவது அட்மையர் ஆகி அந்த படத்த வந்து ரொம்ப ரசிச்சு, அங்கருந்து லண்டன்ல இருந்து கிளம்பி வந்து விஜய வந்து பார்த்து, அதுக்கப்புறம் விஜய் மூலியமா அவங்க அப்பா, அம்மாவ வந்து பார்த்து, ஆ விஜய் வந்து புடிச்சிருக்கு அப்படின்னு அந்த லவ்வ சொல்லி, அதுக்கப்புறமும் முறைப்படி வந்து திருமணம் செஞ்சுக்கிட்டவங்க. இவங்களுக்கு ரெஜிஸ்டர் மேரேஜ் லண்டன்ல வந்து நடந்தது. அதுக்கப்புறமும் இந்து முறைப்படி திருமணம் வந்து இங்க இந்தியாவுல திருமணம் நடந்து, அதுக்கான ரிசப்ஷன் வந்து பார்த்தா நடந்தது. எல்லாருக்குமே வந்து தெரியும். 27 வருஷமா எந்த பிரச்சனையும் வந்து இல்லாம 27 வருஷம் மொத்தம். அந்த 27 வருஷத்துல ஒரு 24 வருஷம் எந்த பிரச்சனையும் இல்லாம அவங்க சந்தோஷமா தான் வந்து வாழ்ந்துட்டு வந்தாங்க. ஒரு தரப்பு 2021ல இருந்து நானும் விஜயும் வந்து அதாவது விஜயும் நானும் பிரிஞ்சிருக்கோம் அப்படின்னு வந்து சங்கீதா மனுவுல வந்து சொல்லியிருக்கதா சொல்லப்படுது. ஆனா இன்னொரு சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னா 2021 இல்ல 2017ல இருந்தே விஜய், சங்கீதா 2 பேரும் பிரிஞ்சு தான் வந்திருக்காங்க. 2 ஃப்ளோர் இருக்கு. மேல ஒரு ஃப்ளோரு, கீழ ஒரு ஃப்ளோரு. கீழ இருக்க ஃப்ளோர்ல சங்கீதா இருக்காங்க. மேல இருக்க ஃப்ளோர்ல வந்து விஜய் வந்திருக்காங்க. 2க்குமே தனித்தனி பாதை, தனித்தனி வாசல். அவங்களுக்குள்ள மனஸ்தாபம் வந்து இருந்துகிட்டே தான் வந்து இருக்கு. அப்படிங்கிறது மாரி வந்து சொல்லியிருக்காங்க. ஆனா சங்கீதா வந்து சொல்லியிருக்கக்கூடிய மனுல, ஒரு நடிகையோட இவர் வந்து எல்லை மீறிய உறவுல இருக்கிறது எனக்கு மிகப்பெரிய மன உளைச்சலை ஏற்படுத்தியிருக்கு. பிசிக்கலா, மென்டலியா கடந்த 5 வருஷமா என்னுடைய சுதந்திரத்த வந்து இழந்து, ஒரு ஜெயில் கைதி மாரி நான் வந்து இருந்திருக்கேன். அப்படிங்கிறது மாரி சங்கீதா வந்து அதுல வந்து சொல்லியிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில, விஜயோட பையன் ஜேஷன் சஞ்சய் வந்து ஒரு படத்த வந்து டைரக்ட் பண்றதுக்கு மும்முரமா வந்து இறங்கியிருந்தாரு. விஜய் இப்போ வரைக்கும் ஒரு வாழ்த்து கூட வந்து சொல்லல. என்னன்னு வந்து இப்ப சில தகவல் வந்து வெளியில வந்து வருது. அதாவது என்ன ஒண்ணுன்னா, தன் அம்மாவுக்காக ஜேஷன் சஞ்சய் வந்து சப்போர்ட் பண்ண போயி, அதே மாரி விஜய், த்ரிஷாவுடைய விவகாரத்த வந்து கண்டிக்க போயி, அவங்க 2 பேத்துக்குள்ள ஒரு கைகலப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்பட்டு, அதுல விஜய்னுடைய ஈகோ ரைஸ் ஆயி, "என்ன தைரியம் இருந்தா, நீ என்னையே வந்து விரல் நீட்டி வந்து பேசுவ, என் மேலயே கை வைக்க வருவ. முதல்ல வீட்ட விட்டு வெளியில போடான்னு" வந்து சொல்ல, அதுக்கப்புறம் சஞ்சய் வந்து வீட்ட விட்டு வெளியில வந்து அசோக் நகர்ல தனியா வந்து ஒரு இடத்துல வந்து இருக்கிறதாவும், அதே மாரி விஜய்னுடைய பொண்ணு, அதாவது சஞ்சய்னுடைய தங்கச்சி ஒரு பிஜி ஹாஸ்டல்ல வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதாவும், சங்கீதா லண்டன்ல வந்து இருக்கிறதாவும், இப்படி ஆளுக்கு ஒவ்வொரு மூலையில பிரிஞ்சு இருக்கிறதாவும் தகவல் வந்துச்சு. ஆனா, இப்ப ஜேசன் சஞ்சய் வந்து தன்னுடைய அம்மாவ நேரடியா போய் வந்து பார்த்து, அவங்கள சமாதானப்படுத்துறதுக்காக, அப்பாவையும் வந்து பார்த்தோன்னா, பேசி கன்வின்ஸ் பண்ணணுமா அப்படின்னு கூப்பிடுறதுக்காக, ஜேசன் சஞ்சய் வந்து பார்த்தோன்னா வந்து கிளம்பி அவசர அவசரமா லண்டன் வந்து போறாரு அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து பார்த்தோன்னா வெளியாயிருக்கு. ஏன்னா, இந்த மனுவ பொறுத்தவரைக்கும் விஜய் இவங்க அதாவது விஜயோட நெருங்கிய வட்டாரத்தில இவங்க யாருமே வந்து பிரிஞ்சிறக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியாவும், தெளிவாவும் வந்து இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில, விஜயினுடைய அப்பா, அம்மாவும் இந்த பிரச்சனைய தீர்த்து வச்சு, மறுபடியும் 2 பேர ஒண்ணு சேர வைக்கிறதுக்கான வேலையிலயும் மும்முரமா வந்திருக்காங்க. ஆனா, இது எல்லாத்தையும் வந்து தாண்டி, விஜய் வந்து இப்ப திருவான்மியூர்ல கல்பாத்தி அகோரம் ஃபேமிலி ஃபங்ஷனுக்கு போகும்போது த்ரிஷாவ வந்து கூட்டு போனது, இதுக்கப்புறமும் விஜய், சங்கீதா ஒண்ணு சேர்ந்து வாழ்வாங்களாங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. அதோட மட்டும் இல்லாம, விஜய தலைவனா கொண்டாடக்கூடிய ஏகப்பட்ட ரசிகர்களே இப்ப விஜய வந்து திட்டி தீர்க்க வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இத பத்தி உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்கள கீழ இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம மென்ஷன் பண்ணுங்க.